சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல கருக்கன் தேங்காய் நல்ல அளவோல இருக்கு பாக்குறதுக்கே. உடைச்சு பார்த்தா ஏகப்பட்ட பூ இருக்குமா? ஆமாடி, நம்ம வீட்டு தேங்காய் நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்கா. எடுத்து தேங்காயை கொண்டுட்டு போய் அந்த அன்னைக்கு போட்டுறதுன்னா ஆளிவீர் பாத்துக்கா. கொண்டே நிமித்து வை, கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. போன உடனே பக்குவமா அப்படி கொண்டே நிமித்து வச்சிருவோமா. இங்க ஊர்ல எல்லாம் தேங்காவே கிடைக்க மாட்டேங்குமா. அதுவும் தேங்காய் என்ன கொள்ள விலை விற்கான் தெரியுமா? நம்ம ஊர்ல எவ்வளவுமா? நம்ம வீட்டுல எதுக்கடி துட்டுக்கு வாங்க போறேன். பொறாசலாதான் 7-8 மரம் நல்ல காய்ப்பு காய்க்கும் பத்தியா. பருவெட்டா இருக்கும் தேங்காய் வர. வீட்டுக்கு கறிக்கே போதும். சில நேரத்துல உங்க மைனிக்கு தெரியாம 5-6 காய் எடுத்து வித்து போட மாத்துக்கா. 1 கிலோ 65 ரூபா விற்பேன். எம்மா, எங்க ஊர்ல கொள்ள விலைல விக்குது. அப்படியா? உங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் விலை எவ்வளவு கிலோ? சொல்லுங்க என்ன கமெண்ட்ல. என்ன பாத்துட்டு இருக்கமா? மைனிகாரி வரதுக்குள்ள சாக்கு புடி. எடி, அந்த பித்தளை சட்டியை எதுக்கடி உள்ள தூக்கி போட்ட? ஏம்மா, நல்ல அளவோல இருக்குமா. இருக்கட்டுமா, எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் எடுத்துட்டு போறேன். அட பாவி மக்கா. டி, அது எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்த சீரடி. எங்க அப்பா வீட்டு நினைவா வச்சிருக்கோம் டி. இருக்கட்டுமா, இவ்வளவு நாள் உங்க ஐயா நினைவா நீ வச்சிருந்த. இனி எங்க தாத்தா நினைவா எங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. சும்மா இரு, தூரப்பா இருந்தால. என்னத்தம்மா பாத்து நிக்கா? இந்த மைனிகாரி வரதுக்குள்ள ஒண்ணு எடுத்து போடு. சீக்கிரம் போமா, இளநீ எடுத்துட்டு ஓடியா. என் மொழுக்கு ஆசை கொஞ்சம் அதிகம் தான். எம்மா, மத்தவ வந்துடப்படாத. அதுக்குள்ள அவளத்தி கடத்திடணும். ஏ பாவி மக்கா, பித்தளை பாத்திரம் தானே இப்படி கறிக்கட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கா. ஏடி, குரங்கு மாதிரி எங்க தாவிட்டு நடக்கட்டி? கீழ விழுந்து மண்டைய உடைச்சிட்டு போயிராத. ஏடி, முதல்ல அந்த பெரிய பித்தளை சட்டியை எடுத்து போட்டுட்டேன். போற வீட்டுக்கிட்டி இந்த 2 தூக்காளி தூக்கி வச்சிருக்க. ஏமா, இந்த 2 வாளியும் பத்தியா? வாளி மாதிரியே இருக்கு, கறிக்கட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஆக்கர்ல போட்டா கூட வாங்க மாட்டான். அந்த அளவுக்கு லட்சணத்துல வச்சிருக்கா. உன் மருமகளுக்கு வெட்டியே பேசுறதுக்கே நேரம் இருக்காத. போறவேங்க, இதெல்லாம் அளவோல நல்ல புளிய போட்டு நல்ல வேலைக்கு எடுத்து வச்சோன்னு வச்சுக்கா, தங்கத்துக்கு மேல சுளிக்கும். எடி, இதெல்லாம் எங்கடி எடுக்க? தேவையில்லைன்னு மேல போட்டு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து புளிய போட்டு விலைக்கு வைப்போம். உனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் ஏன் கூட இல்லடி, எதுக்கடி எடுத்து வச்சிருக்க? ஏமா, எங்க வீட்டுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போறேன்னு நினைச்சு கோவப்படாத. அங்க கொண்டு போய் விலைக்கு எடுத்து கொண்டுட்டு வாரமா. அடுத்த தடவை வரும்போது கொண்டுட்டு வந்துருவேன். நான் பாறேன் எப்படி பளபளப்பா கொண்டுட்டு வாரேன்னு மட்டும் பாரு. என்னெல்லாம் சொல்லுதாயா தங்கச்சி? ஸ்லாப்ல கிடக்க பாத்திரத்தெல்லாம் ஒதுங்க வைக்கும் போது பாப்பேன். உங்க அம்மைக்குள்ள பாத்திரம் அப்பப்ப காணாம போயிருது. அதுவும் சில்வர் பாத்திரம்லாம் காணாம போக மாட்டுக்கு. பித்தளை பாத்திரம் மாத்திரம் காணாம போகுது. எப்படா நினைச்சேன், இப்படிதான் போல இருக்கு. அதான் என் தங்கச்சி புளிய போட்டு நல்ல விலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லுதால. கொண்டுட்டு வருவா. முதல்ல வாயில போனது திருப்பி வரமாக்கும். எங்க இருந்து வர பாருங்க. நான் எடுத்துட்டு போவான்னு சொல்லல. எதுக்கு இப்படி தெரியாதனமா எடுத்துட்டு ஓடணும்? அவன் அம்மைக்குள்ள பாத்திரம் நேரடி எடுத்துட்டு போக வேண்டியது. இதுல என்ன கள்ளத்தனம் வேண்டி இருக்கு? இல்ல நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரியா? இங்க இருந்து எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுதுனா பாருங்களேன். நம்ம இல்லாத செமி எல்லாத்தையும் கடத்தத. அவ கோணம் அப்படிதான், மாத்த முடியாது. அதை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. பேசாம ஈரி என்னன்னு போட்டு. ஏமா, புளினோட தான் நினைவு வருது. 2 கிலோ புளி கேட்டிருந்தோம்லாமா, எடுத்து வச்சியா? ஆமாக்கா, உங்க மைனிக்காரி 5 கிலோ புளி வச்சிருந்தால, அதுல 2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமா களிகண்டதுக்கு மாவு திரிச்சு வச்சிருந்தா மைனி சொன்னேலமா, எடுத்து வச்சியா? அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பொடி திரிச்சு வச்சிருந்தால, அவன் இடி சாம்பாருக்குள்ளது இந்த வரலையே போட்டு இடிச்சு வச்சிருந்தான்னு சொன்னேலமா, அதை எடுத்து வச்சியா? அப்புறம் என்னவோ மறந்து போயிட்டேன். நீ என்ன எடுத்து வைக்க சொன்னியா? அப்படத்தையும் எடுத்து வச்சிருந்தி. உங்க மைனி கருவாடு வர வாங்கிட்டு இருந்தா, முறை கருவாடு, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டேல்ல நீ? இதுக்குதான் அம்மா இருக்கணுங்க. சரிமா, இந்த சாக்கு முட்டையை கட்டி இப்படி புறாசலுக்கு நவுட்டி கொண்டு போயிருந்தேன். ஏன் முட்டி முன்வாசலோட கொண்டு போக வேண்டியதானே? சும்மா இருமா, மைனிகாரி ஒக்கா வீட்டுல இருந்து வந்தாலும் வந்துருவா, முன்னோசலோட வருவா. அதான் நான் சொல்லுதேன், புறாசலோடி அப்படியே நவுட்டி கொண்டு போய் பைக்ல ஏத்தி வச்சிருந்தேன். முதல்ல மைனி ஒரு அமுக்கிறமா, வெளியில சொல்ல மாட்டா. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நினைப்பா, எல்லாத்தையும் வந்தா சுருட்டிட்டு போயிட்டாளே அப்படின்னு நினைப்பா. எடி, அப்படி பேசாதடி. சில நேரத்துல நான் கோவத்துல அப்படி பேசதான் செய்வேன் அவளை. ஆனா அவட்ட கை கொடுமா, வாய் கொடுமா, வயிற்று கொடுமா, இந்த மாதிரி கொடுமெல்லாம் ஒண்ணு கிடையாதுடி. என்னனாலும் வஞ்சகம் இல்லாம யாருக்குனாலும் கையில அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பா. அதுல அவளை குத்தம் குறை சொல்ல முடியாதுடி. இவ்வளவு நாளும் எங்க அண்ணனுக்கு தான் சொக்குப்படியை போட்டு இழுத்து வச்சிருக்கா அவ பக்கம் நினைச்சேன். கடைசியில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மையும் அவ பக்கம் சொக்குப்படியை போட்டு இழுத்து வச்சுட்டா போல இருக்க. ஒண்ணு இல்லம்மா, புறாசல நீ திறந்து வை. நான் சாக்கு முட்டி அப்படி மெதுவா நவுட்டி கொண்டாரேன். என்னதா 2 நாள் நின்னுட்டு தான் போவேன் சொன்னீங்க, இப்ப கடைசியா கிளம்பி நின்னுட்டு இருக்கீங்க ஊருக்கு? ஆமா சத்தியா, நானும் 2 நாள் லீவ் போட்டுலாம். அங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாக்கா சொல்லிடணும். காய்ச்சல் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடணும். ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். கடைசியில ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குன்னு போன் வந்துச்சு. அதான் கிளம்பணும். இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன். 1 மாசம் கிட்ட தான் ஆச்சு. நான் ஊர்ல இருந்து வரும்போது என்னெல்லாம் பிளான் போட்டு வந்தேன் தெரியுமா? நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராத்திரி விடிய உட்காந்து ரொம்ப நேரம் கதை பேசுவோம்ல. ஆச்சு என்ன மாதிரி ஏசா, ஏன் மக்கா தூங்குங்க அப்படின்பா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தலையோட பெட்ஷீட்டை போட்டுட்டு எல்லாரும் உட்காந்து கதை பேசுவோம்ல. அந்த மாதிரி கதை பேசணும். அதுக்கப்புறம் ஆத்துல போய் நல்லா முழுங்கி நீச்சல் அடிச்சு நல்லா குளிக்கணும். குளிச்சோன்னு ஒரு வயிறு பசி வரும் பாரு, கப்புன்னு நேர வீட்டுக்கு வந்து டக்குன்னு அத்தை கையால மீன் குழம்பு நல்லா சுட சுட மீன் பொறிப்போட வச்சு நல்ல ஒரு வெட்டு வெட்டணும். அந்த ஒரு தூக்கத்தை போடணும். அடுத்தல சாயந்தரம் எந்திரிச்சு கண்ணாமூச்சி, அப்புறம் தொட்டு பிடிச்சி கிரிக்கெட்டு என்னெல்லாமோ விளையாடுவோம்ல, அதே மாதிரி எல்லாம் விளையாடணும் அப்படின்னு ஆசையோட வந்தேன். எல்லாம் புஸ்குன்னு போயிட்டு.
அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுடா. இது என்ன ஸ்கூலா? ஏய், என்ன பொய்ய வர சொல்றியா? அதான் நீங்க என்ன பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைல என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்வீங்க தெரியுமா? அது சின்ன பிள்ளை இருக்கும்போது இப்பதான் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சுல. சரிதான், அடுத்த லீவ் கிடைக்கும் பாத்தீங்களா? அப்ப சனி ஞாயிறா பாத்து வாங்க. அப்ப எங்களுக்கும் லீவ் இருக்கும், உங்களுக்கும் லீவ் இருக்குமா? ஜாலியா சுத்தி பார்க்கலாம் ஊரை, ஜாலியா ஆத்துலவே குளிக்கலாம். சரி சத்யா, சரி கிளம்பட்டுமா? சரிதா. இளைய மக்கா, என் மவன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். போற பக்கம் பார்த்தா மாமா மவளதான் கெட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்றப்படாது. நான் என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருக்கேன். அக்கே, உனக்கு தங்கச்சி இல்லாத குறைய எங்க அண்ணன் மோவ 2 பேரும் தீத்து போடுவாள்வா. 2 பேரும் நல்லபடியா தங்கச்சியா நினைச்சுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நீதான் அவளுக்கு அண்ணனா இருக்கணும். ஏமா, மாமா மோவா என்னைக்கு மாமா மோவாதாமா? வாங்க சரி போவோம், நேரம் ஆயிட்டல. ஏ பாவி, இவன் நம்ம கனவுல மண்ணள்ளி போட்டுறோம் போல இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு கண்ணாமூச்சி இல்லனா இந்த பாண்டி விளையாடமாக்கா. எங்க அம்மா இப்ப பெரிய வாரில தீட்டு வருவா. வாரிலாலே பொளந்துருவா என்ன. ஏக்கா, வாரிலனோட தான் ஞாபகம் வருது. எங்க அம்மா மாட்டுக்கு பருத்தி கொட்டை வாங்கணும்னு சொல்லி துண்டு தந்தா. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு கடவுளே. யாத்தாடியோ, கழுதைக்கு மூக்கு வேத்த மாதிரிலாம் வந்து நிக்கா. நல்ல வேலை, சாக்கு முட்டைய உருட்டி கொண்டு பரசோடு கொண்டு பைக்ல கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். என்ன மைனியா, நான் வரதுக்குள்ள எங்க ஓடுறதுக்கு நிக்கியா? எங்க மைனியா ஓட ஒளியா? கழுத கட்ட குட்டிச்சவரு, வேற எங்க போறேன்? எங்க வீட்டுக்கு தான் போறேன். என்ன மைனியா, வீசின கையும் வெறுங்கையுமா வெறும் மணி பசம் மட்டும் கொண்டுட்டு போறியா? இருங்க, அந்த தேங்காய் இங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்தாரேன். மைனியா, மத்த ஆள் மாதிரி கிடையாது. நான் பாத்துக்கிடுங்க, அம்மா வீட்ல இருந்து அதை புடுங்கணும் இதை பறிச்சுட்டு போகணும் நான் ஒரு காலமும் நினைச்சது கிடையாது. ஆனா பர்ச பத்திலாம் பவுட்டா இருக்கும். ஆனா 10 பைசா பணம் கிடையாது உள்ள. சும்மா தான் கையை வீசிட்டு போன மாதிரி போறேன். மாப்பிளைக்கு இப்படி ஒரு உடப்பிறந்த கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மைனியா, போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வரேன் தங்கச்சி வாங்கிக்கம்மா. சரிடே, போயிட்டு வரேனே. எம்மா, இவன் வேற துட்ட கழிட்டாம்ல. நம்ம அம்மா மாமட்ட எதுக்கு வாங்க நம்ம கேட்கறதுக்குள்ள சாடி வெளியே ஓடிட வேண்டியதான். எஸ்கேப். அம்மா ஏன் தான் இப்படிலாம் இருக்காங்களா? ச்சே. சாரி மாமா, இன்னும் 2 நாள்ல salary வந்துரும், நான் திருப்பி கொடுத்துறேன். ஐயா மர்மன, என்ன பேசுதியா? என் தங்கச்சி ரொம்ப வத்தி போய் இருக்கா. நல்லா பாத்துக்கிடுங்க என்ன உங்க அம்மைய. விடும்போது உங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டாங்க என்ன? சரிங்க மாமா, போயிட்டு வரேன் மாமா. அத்தை போயிட்டு வரேன். சரி மர்மனா, விளக்கு வச்சாச்சு, இருட்டாகுது பாத்தீங்களா? பாத்து எடுத்து பைக்ல போங்க. இந்த கண்ணுல போகும்போது கண்ணாடியை போட்டுடுங்க, இல்லன்னு இந்த போற வழியில இந்த வயலா இருக்கு பாத்தீங்களா, பூச்சி கண்ணுல அடிச்சிரும். சரிங்க தே. எங்க பைத்தியக்காரனா இருக்க வேண்டியதான். அநியாயத்துக்கு உங்கள மாதிரி பைத்தியக்காரனா இருக்கக்கூடாது. யாமட்டி என் தங்கச்சி பாம்போல மூஞ்ச வைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கலாம். பாவம் கஷ்டப்படுதா போல இருக்கு. வெளியே காட்டுக்கிட மாட்டக்கா, அதான் கையில 5000 ரூபாய் தூக்கி கொடுத்தேன். தூங்கிட்டு இருக்க ஆளுகளை எழுப்பலாம், ஆனா தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க ஆளுல ஒரு காலம் ஒரு நாள் எழுப்பிட முடியாது. 2 கண்ணால முழிச்சு முழிச்சு பார்த்தாரு. ஒரு சாக்கு நிறைய சுருட்டிட்டு போவத புறவும் காணாதுக்கு குறையாட்டு 5000 தூக்கி கொடுக்காரு. கொடுக்க வேண்டியதா? அவ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அவளுக்கு என்ன கஷ்டம்? சும்மா நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் ஆளுல ஒரேடி பைத்தியக்காரி ஏக்கி போடுவாம்மா. புஷ்பா, 5000 ரூபாய் நாளைக்கு சீட்டு பணம் கொடுக்கணும் பாத்துக்கா. புஷ்பா ஒளிஞ்சிட போவோம். அந்தல என் தங்கச்சி என் கண்ணு முன்னால ஏமாத்துதான்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்களா, சடக்குன்னு தூக்கி கொடுத்துட்டேன். இப்ப 5000 ரூபாய்க்கு புஷ்பா காலதான் முடிக்கிற போல இருக்க. புஷ்பா அடி என்னாச்சு? கண்ணு சொருவிட்டு போது, வாய் ஒரு பக்கமா குவாடிட்டு போகுது. ஏன் உருட்டு பரட்டிட்டு வாரியா மண்ணொலி மாதிரி? அதுல இல்லாம வயிற்று பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு வாரியா? சிறுவனு வயிற்ற வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உருட்டவும் பெரட்டவும் கடப்படா 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 கடப்படான்னு ஒரு மாதிரி பெரிய சவுண்ட் எல்லாம் கேட்க பாத்துக்க வயிற்றுக்குள்ள இருந்து. கிடைச்சு வச்சுன்னு கல்யாண வீட்டுல அள்ளி அடைஞ்சேலாம் 2 ரவுண்ட் வரை விட்டுருக்கிய. பின்ன சும்மையா வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட் எல்லா சவுண்டும் கேட்கும். சிறுவனு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு போல இருக்க. இன்னும் 10 நாளுக்கு கூட்டுக்கறி எல்லாம் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள. அது என்னென்ன வேலையை காணிக்க போதே தெரியல. வா ஐயா, 4 மணி கொஞ்சம் ஓமத்திரம் எடுத்துட்டா. ஏன்டா அந்த மனுஷன் ஓமத்திரம் வாங்கதான் போயிருக்காரு கடைக்கு. தங்கச்சி இத குடும்பம் அவளுக்கு உறங்க நேரத்துல ஓத்திரிச்சிட்டு கிடக்கா. எந்திரிச்சு குடி, இல்லன்னா ஆஸ்பத்திரி எதுவும் போகாம ஒரு 2 ஊசியை போட்டு வருமா? எப்படி ஓமத்திரம் வந்துட்டு குடிக்கல, இல்லன்னா 2 ஊசியை போடுதலாம். ஊசி வேண்டாம் ஐயா, வேண்டாம், ஓமத்திரமே குடிக்க. காலையில இருந்து பட்டம்பூச்சி மாதிரி சிறகடிச்சிட்டு திரிஞ்சா, இப்போ ஒரு மாதிரி சொத்து புத்துன்னு கிடக்கால. சங்கடமா வேற கையிட்டு எந்திரிட்டி, எந்திரிச்சு கூடி சொன்னா கேலிட்டி. 4 மணிக்கு மூஞ்ச பார்க்கலாம். சிரிப்பு வராத ஆளுகளுக்கும் சிரிப்பு வந்துடும். ரூம் போட்டு சிரிக்கலாம் போல இருக்க நீங்க முழுக்க. தங்கச்சி கொண்டாமாத, நான் கொடுக்கேன். அலுபடி பச்சை பிள்ளையா, சங்கல வச்சா போட்ட முடியும், வாங்கி குடிங்க. குடிக்கவே சரியா இருக்கு, எனக்கு பிடிக்கவே செய்து ஓமத்திரம். அந்த 2 ரவுண்ட் விட்டே இல்ல, அப்ப யோசிச்சிருக்கணும். அதுக்கு இதே மேலு இந்த புடியும். அப்பா, ஒரு யாப்பும் போன போறதா
உசுறு அந்த மாதிரி இருக்கு. சரியாயிட்டா பரவாயில்லையே. சரி வா வீட்டுக்கு போவோம். நீ யாராயிட்டல மணி 9 கிட்ட தானே ஆகுது. போவாங்க. இந்த பிள்ளை வந்து புஷ்பா கவில டிவி பார்த்துட்டு இருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டீங்க நம்ம வீட்ல. இல்லன்னா கொஞ்ச நேரம் கதை போட்டு தூங்குங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஓடிறேன். அதுனே உனக்கு பாடி பேசலன்னு உனக்கு உறக்க வராத. அதுக்கு இல்லங்க மறுபடியும் போய் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சாப்ல நெஞ்சுக்குள்ளே இருக்கும். அதனாலதான் சொன்னேன் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து காத்தாட கதை விட்டுட்டு வந்தோம்னா செமிச்சிரும் பத்தியில. அதுக்கு ஒரு மாறேன் இருந்துக்கிட மாட்டா. அலுமடி எங்க அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் நாய் கணக்கு வள்ளி வள்ளி நிக்கிய எங்க அண்ணன். ஆமா நீ எப்பவும் உங்க அண்ணனை பெருசாதான் வைப்ப. என்னன்னா கீழே தள்ளி சாச்சிருவேன். ஆமா பின்ன எனக்கு எங்க அண்ணன் பெருசுதான். அலுமடி கிண்டலுக்கு சொல்லல நெசத்தை தான் சொல்லுதேன். உங்களுக்கு ஒரு மாதிரி வருதுன்னு எங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு யாது இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஐசியூல தான் கொண்டு அட்மிட் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆமா அவர் நடிச்சிட்டு கிடப்பாரு. ஆமா வசந்தி சின்ன பொண்ணு சொன்னதெல்லாம் சரிதான். நானும் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு வமல என்ன பாசம். ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த மனசுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் தான். எப்ப கண்டுபிடிச்சோம்னா எப்ப கண்டுபிடிச்சியா சொல்லுங்க. அதையும் மறைக்காம சொல்லுங்க. சின்ன பொண்ணு என் மொபைல பெறும்போது என்ன பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கு. கையில ஒரு பக்கம் குளுக்கோஸ் போட்டுருக்கா. வல்ல எம்மா எப்பன்னு இருந்தானா இந்த மனுஷனை வேற டாக்டர் வேணா உங்க பொண்ண டிவி லேசா எட்டி பாத்துறாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மனுஷன் வந்து என்ன பார்த்தாரா நான் வேற வயிறு வலியில துடிச்சிட்டு தானா டப்புனு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அட கடவுளே. உங்க பொண்ண டிவி பாத்துட்டு போங்கன்னு சொன்ன டாக்டரே பயந்துட்டாங்க. அந்தால இவரை தூக்கிட்டு போய் 2-3 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நினைவு தெளிஞ்சாரு. அதுக்குள்ள என் மவளும் பிறந்துட்டா. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து ஆட்கள்லாம் என்கிட்ட சொல்லி சொல்லி ஒரே சிரிப்பு. அலுமடி இதுல என்னது சிரிப்பு? எங்க அண்ணன் உங்களுக்காண்டி புசுரே கொடுப்பார் போல இருக்க. வசந்தி இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன வரத்து வரணும் அடிக்கவும் பிடிக்கவும் என்ன பாடுபடுத்தணும் தெரியுமா? நீ கோவப்படாத அந்த அண்ணன்ட்ட. நேசமெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன். சில சமயம் ஏதாவது யாருக்கு மார்க்கு பேச வரலாம் அப்பதான் நான் கோவப்படுவேன். இல்லன்னா சும்மா பிளாட்டுக்கு தான் பேச அவரை. இப்படியே பாடு பேசிட்டு இருந்தா விடிஞ்சிரும். என்ன 4 மணி தேவ மட்டிட்டு வந்துச்சு ஒரு மாதிரி எல்லாம் சரியாயிட்டா? எல்லாம் ஓரளவுக்கு சரியாயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் போலன்னா அவர் யாசிப்படுவாரு. இந்த புண்ணாக்கு எங்க போனாலும் எந்த புண்ணாக்கு? வேற யாரு என் சீமந்த புத்திரன் தான். துட்ட கொடுத்து மாட்டுக்கு இந்த பருத்தி கொட்டை இல்ல வாங்கிட்டாலும் சொல்லி அப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். போன ஒரே போக்கா போயிட்டான். அதை தேடிதான் நானும் வந்தம்மா. இவ்வளவு நேரம் ஆயிட்டு எங்க கிடந்து விளையாண்டுட்டு கிடக்கானு தெரியலையே. சிம்மு அப்படியே நான் வரும்போது பார்த்தேன். உன் மம்மி தெற்கு தெருல கிடந்து கபடி விளையாண்டு கிடக்கான் பைக்கிலோட. கபடியா விளையாடுதான் காலை முறிச்சு போட்டேன் இன்னைக்கு. அலுமடி இந்த பையில போட்டு கொடுத்துட்டே சிம்மு நீங்க போட மாட்டா. உண்மைச்சு முடி இப்படி சொல்லி கொடுக்கணும். எனக்கு பயக்கானைக்கு பாலதுக்கே மண்டல போட்ட பார்த்தா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு போட வேண்டியதா முதல்ல. மாமியா கிளம்பி எப்பவும் அதுக்குள்ள ரூம்ல தானே படுத்து கிடக்கும். இன்னைக்கு என்ன ஹால்ல வந்து படுத்து கிடக்கு. சோஃபா எதுக்கு வாங்கி போட்டு அதுல படுக்க வேண்டியதானே? வசங்கட்டாப்ல நடு வழியில தான் கிடக்கு. அதுக்குள்ள பெட்ஷீட்ல லேஸ் தூசி பட்டாலே தொம்சம் பண்ணிரும். இப்ப அந்த பெட்ஷீட்டுக்கு மேல ஏறி வாரமா நடந்து போக முடியாது. அவ்வளவுதான் முழிச்சிட்டு அவ்வளவுதான் ராணியாட்டம் ஆடி போடும். சிறுவனு மாமியா கிளம்பி கையில மாட்டிராத. அவ்வளவுதான் இன்னைக்கு ராமாயணம் வச்சு போடும். பேசாம இங்க இருந்து ஜம்ப் பண்ணிரு. அங்க போய் சாடிடலாம். டப்புனு ரூமுக்குள்ள போய் படுத்துக்கலாம். 1 2 3 கடவுளை வெள்ளைமை கிளவி நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு என்ன காட்சி யாக்க இப்படி அலர்ன? உனக்கு ஜீவன் பாப்பாதா? எங்க வீட்டுல வச்சு உன் ஜீவன் போச்சுதா? அவ்வளவுதான்க்கா. என் கூட வர இவ்வளவு நேரம் படுத்திருந்திருக்க. கடைசியில மேல போறான்னு திரும்பி சுத்தி சுத்தி வருவீக்கா என் பக்கத்துலயே. ஏக்கா ஏக்கா உனக்கு என்ன காட்சி? ஏக்கா ஜீவன் பெயராமக்கா ஏக்கா எப்படியா புடிச்சுக்கிடுக்கா எல்லாம் தாயி. காலத்துல யாரா ஒரு நல்ல சவுண்டு கொடுத்த மாதிரி இருந்தேம்மா. யாருக்கு ஒண்ணு சவுண்டுனது அதானா தெரியல. எம்மா சவுண்டினா சவுண்டி எனக்கு காணு வருஷ காலத்துக்கு. ஏக்கா செத்துக்கிட்டு போயிடாதக்கா ஆசிரியப்பா மக்கள். ஒரு நாள் இல்லாத தீர்னாலா உங்க வீட்டுல வந்து படுத்தனே. எனக்கு இதுவும் வேணும் என்னமா வேணும். உள்ள மனசு சொல்லுச்சு ஏதோ நமக்கு நடக்க போகுதுன்னு. சரியாதான் போச்சு. ஏமா அதெல்லாம் ஒண்ணு அவள நீ நல்லா தான் இருக்க. நான் கூட ஏதோ சீவம் போற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் மட்டும் பயந்துட்டேன் பாத்துக்கா. நல்லாதாக்கா பேசுற. எங்கிட்ட ஒரு பூனை கிடக்குக்கா. அந்த பூனை தான் அங்கேயும் சாடி கிடக்கும் ராத்திரி போல. எங்க வீட்டு அடுக்கல்ல கொஞ்சம் இந்த பால் வச்சிருப்பா என் மரமா. அது குடிக்காண்டி இங்க எங்கேயும் குஸ்தி போட்டு கிடக்கும். அதுதான்க்கா உங்க மேல சாடி போயிருக்கும். அதான் உனக்கு ஒரு மரம் இருக்குமா இருக்கும். இல்ல ஜல்ல தாயி மனுஷன் காலு மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு பாத்துக்கா. அம்மா ஒரு நிமிஷம் பயந்துட்டமா. கிளம்பி நல்லதா பேசு. நான் கூட ஏதோ ஜீவம் பேர போது உங்களுக்கு நினைச்சேன். நல்ல வர வசமா ஒரு நறுக்குன்னு ஒரு சமட்ட வர கொடுத்துட்டோமே. பயப்படாதக்கா பூனை தான்க்கா. ஆமா செல்ல தாயி பூனை தான் போல இருக்கு. பூனை தெரிஞ்சு வீட்டுல போறவன தூங்குக்கா உறங்கு. இனி எங்க உறங்க உறக்கமே போயிட்டு பா. செல்ல தாயி அளவோல நம்ம பஞ்சியும் கூப்பிட்டுருக்கலாங்க உங்க வீட்டுக்கு படுக்கிறதுக்கு. நல்ல ராத்திரி உட்காந்து கதை விட்டுருக்கலாம்ல. இப்படி பூனை வந்து உன் மேல இருந்து சாடுன்னு யாரு கண்டா? முழி போன யாரு கண்டாக்கா? இப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கியா அழகா பஞ்சக்காவை கூப்பிட்டுருப்பேன்.
இல்ல தாயி, நாம 3 பேரும் வயசான வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம்ல. இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பத்தியா? ஆமாக்கா, இதெல்லாம் பெரிய சந்தோஷம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. இக்க கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருக்கணும்னா நம்ம 3 பேரும் ஒண்ணா தான் இருக்கணும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எங்களை மாதிரி வயசான ஆள்கள் யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வயசுல இருக்கான்னு. அத்தாடி, இது எங்க அக்கா விட கோலம் அச்சு அசல அளவோல போட்டிருக்கேன். இக்கா எங்க இருக்க? முதகுட்டி ஒருக்க பாலை கொண்டு வந்துட்டீல, பிறகு 2வது பாலை கொண்டு வந்திருக்க. அப்பல கொண்டு வந்த பால் எப்பவும் போல என்னைக்கு கொண்டு வரோம்ல அதே அளவு பாலை கொண்டு வந்துட்டேன். மருமக வந்திருக்காளக்கா, கூட கொஞ்சம் பால் வேணும்ல, அதான் 2வது கொண்டு ஓடியிருந்தேன். அதே பாலே போது மட்டி, அதே மிச்சம் கிடக்கும் டெய்லி. இக்கா நான் என்ன துட்டு கொடுத்தா வாங்கிட்டு வரேன். எங்க வீட்டுல மாடு கிடக்கு, அதுல பாலை கொண்டு வரேன். இக்கா கோலம்லாம் போட்டிருக்க, மருமக தானே போட்டா? அவதான் போட்டா. எந்திரிச்சாப்லயே போ. ஆமா, காலையில எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு நான் காப்பியை போட்டுட்டு இருக்கா. வரவனுக்கு சந்தோஷம் தானே, மரம்பு வந்தாச்சு. ஒரு கப்பு காப்பினால அவ கையில குடிக்கலாம்ல. இனி நம்ம தான் எந்திரிச்சோம், காப்பியை போடணும் குடிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்லையல்ல. நீ தான் மெச்சுக்கிடணும். இந்த மாதிரி சூழ்நிலையே அங்க இருக்கு. என்னவோ கதை சொன்னாப்ல நடக்கு. எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. அவட்ட நீ சொல்லிரு, அவளுக்கும் புருஷனுக்கு மட்டும் காப்பி போட சொல்லு. எனக்கெல்லாம் நான் தனியா போட்டு குடிச்சுக்கிடுவேன். அவெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் போட்டு தர வேண்டாம். என்னக்கா இப்படி சொல்லுத? பாக்கால்கள் நான் ஏதோ அவளை கொடுமைப்படுத்தேன், வேலை வாங்குதே நினைச்சிடப்படாதுலாட்டி. அதான் சொல்லுதேன். என் போக்குல என் வேலை என்ன உண்டுமோ அதை பாத்துக்கிட்டேன். ஒரு கப் அரிசி போட்டோம்னா நீ தின்னு நான் தின்னு 2 நேரம் அது போட்டுல கிடக்கும். அவ போக்குல அவளுக்கும் புருஷனுக்கும் சோறு வாங்கி தின்னுக்கிட்டு. என்னக்கா சொல்லுது, ஒரே வீட்டுல 2 சமையலா? அவளை தனி கொடுத்தனே எதுவும் போச்சல இல்லையா? அவ போக்குல சோறு வாங்கி கொடுத்துட்டு அவ புருஷனை நல்லபடியா கவனிச்சு எடுத்துட்டு சந்தோஷமா இருந்தா போதும். நான் என் போக்குல கொஞ்சம் சோறு வாங்கி தின்னுட்டு நான் போக்குல ஒரு பக்கத்துல கிடக்கேன். இக்க பாக்க 4 பேர் என்னக்கா சொல்லுவாவோ? வீட்டுக்குள்ளேயே தண்ணி கொடுத்தன மாதிரிதானே இதெல்லாம். வெளியில உள்ள ஆட்களு அடுக்கலையில வந்துட்டி பாக்க போகுது, நீ தானே பாக்க போற. வேற யாரும் அடுக்கலைக்குள்ள வர போறா? இருந்தாலும்க்கா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலும் பிரச்சனையை வளர்க்கறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் சொல்லுதேன், அவ பாட்டுல என் பிள்ளைய மட்டும் கவனிச்சா போதும் டி, அதே எனக்கு போதும். சரிக்கா, ஒரு 2 நாள் போருக்கா, அதுக்கப்புறம் மெதுவா சொல்லிக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே இப்படி சொன்னா சரி விடாதுக்கா. உன்னாக்கா அழக்கா எனக்காண்டி ஒரு 2 நாள் பொறுத்துடுக்கா. அதுக்கப்புறம் நான் மெதுவா சொல்லுதேன். சரி, இவ்வளவு தூரம் நீ சொல்லுறதுனால நான் ஒத்துக்கிடுதேன். ஒரு 2 நாள்ல பேசுறவட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நான் எதுக்கு பொல்லாத மாமியார்னு பட்டம் வாங்கணும்? அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. சின்னத்தை நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் மக்களே, நான் இப்பதான் கொஞ்சம் முன்னால காப்பி போட்டு குடிச்சிருந்தேன். நீ முதல்ல காப்பி குடிமா. அத்தை இருக்கட்டும், பரவாயில்ல. எங்க பிள்ளை காப்பின்னு கொண்டு வந்திருக்கா, குடி வாங்கி. சும்மா இருட்டி. ஒரு 2 நாள் பொறுத்துக்கணும்னு சொன்னோம்லாக்கா, வாங்கி குடிக்கா. மொத காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கா, வேண்டான்னு சொல்லாத. யாருக்குனாலும் குடி. குடும்பத்துல எங்க அக்காவுக்கு காப்பியா? அவ இப்படிதான் வேண்டாம் வேண்டாம்பா. ஆனா ஒரு 5-6 தடவை காப்பியை குடிச்சு விடுவா. ஒரு காப்பி பைத்தியம். நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து ஆள் வராண்டா. என் தங்கச்சி ஒருத்தியே போது போல இருக்க. ஒரு கப்பு காப்பி வாங்கி குடிச்சு விடுவோம். இல்லன்னு இன்னும் என்னென்ன சொல்ல போறாளோ தெரியலையா? இக்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. எடி பிள்ளை காப்பி கொடுத்தாலும் கேளுடி. தேவாவுக்கு காப்பி குடுத்தியா? அவங்க என்ன எழுந்திருக்கல. கொஞ்சமா 1/2 கப்பு போல காஃபி குடிங்க. அரி இவ்வளவு சொல்லுத. சரி கொண்டா மக்களே, கொண்டா காப்பியை குடிக்க. காப்பி நல்லதா போட்டிருக்கா. காப்பி சூப்பர் மக்களே, அடிபொலியெல்லாம் இருக்கு, அழகுல இருக்கு. தேங்க்ஸ் பே. பிள்ளை கொண்டு காபி கொடு மக்களே. நல்லா தூங்கிட்டு வேற இருக்காங்களே, எப்படி எழுப்புறது? காஃபி வேற ஆறிருமே. சரி, எழுந்திருக்காங்களான்னு பாக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் யாழினி, என்ன காலையில எந்திரிச்சிட்ட போல இருக்கு? ஆமா, சீக்கிரமே வெந்திச்சிட்டேன். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காஃபி எடுக்க முன்னாடி போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா காஃபி குடிக்கலாம். எங்க அம்மாலாம் காஃபியை கொண்டு வந்த டக்குன்னு எதையும் யோசிக்க மாட்டேன், உடனே குடிச்சிடும் எடுத்து. ராஜசனன் சொல்லவும் செஞ்சாங்க, நாளையில இருந்து பாரு உனக்கு ஒரே அட்வைஸ் மழையா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இருக்கு, ஆரம்பிச்சாச்சு போல இருக்க. அமர்க்கலமால இருக்கு. போய் ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா. இப்பவாது காஃபியை எடுத்து குடிக்கலாமா எப்படி? இப்ப குடிங்க. இன்னும் காஃபி குடிக்கலையாக்கா? எனக்கு அடிலாம் வெயிட் பண்ணாத. காலை எந்திரிச்சமா, பிரஷ் பண்ணமா, காஃபியை குடிச்சமான்னு குடி. எனக்காக வெயிட் பண்ணன்னு வச்சுக்கேன், 10-11 மணி தான் காஃபி குடிக்கணும். தூக்கத்துல கூட என் பொண்டாட்டி அழகா தாயா இருக்கா, பூ போல இருக்கவா. சில நேரத்துல புயல் மாதிரி மாறி சுழண்டு அடிச்சிருதா, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல ஃப்ளவர் ஃபயரா மாறிடுது. வேற ஒண்ணு இல்ல, குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சரி, காப்பி வேற ஆறுது, எழுப்பிடுவோம். சூடாதான் என் பொண்டாட்டி காப்பி குடிப்பா, அப்பதான் குடிச்ச மாதிரி இருக்கும்பா. செல்லக்குட்டி, இனிய காலை வணக்கம் என் பொண்டாட்டிக்கு. யாரு போட்டா என்ன, காப்பியை குடிக்கணும் அவ்வளவுதான். சரி, நேத்து கல்யாண வீட்டுல அங்கேயும் வாடி சாடிட்டு தெரிஞ்ச, அதான் சரி அசந்து தூங்கிட்டு இருப்பியா நினைச்சு எந்திரிச்சு காலையில காப்பியை போட்டு கொண்டு வாடி வந்தேன். யானெல்லாம் பல்ல தேய்ச்சி நடக்க, சீக்கிரம் வா.
நான் இருந்தாலும் என் வாய் சும்மா கிடக்காது, லொடன் தான் வரும். வாங்கி கெட்டதுக்குனே நான் பிறந்திருக்க போல இருக்கு. ஒண்ணு இல்லடா, நீ என் பின்னால இருந்தா யானை படைய பின்னால இருக்க மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு பலம். அதைத்தான் சிம்பாலிக்கா சொல்ல வந்தேன். அதுக்குள்ள பாதியாதான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காப்பியை குடிச்சு முடிச்ச பிறவும் என்னத்தை என் பொண்டாட்டி யோசிக்கான்னு தெரியலையே. காலையில யோசனை பலமாலாம் ஓடுது. இதுக்கு தானா இவ்வளவு யோசனை? வந்துட்டா போச்சு, சாயந்தரம் அங்கதானே இருப்பேன், வந்துருதே நேரா. ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுவும் வச்சிருப்பானா அவன் அம்மா வீட்டுல? இருக்குமா இருக்கும். சாயந்தரம் பேர் வேண்டியதான் நேரா ஆபீஸ் விட்டு. ஏடி என் மக்கா என்னடி நான் கொடுத்த சீர்வரிசையெல்லாம் தூக்கிட்டு காலம்பரை வந்திருக்க வீட்டுக்கு. மும்புருசு கூட ஏதோ சண்டை போட்டியாடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு வேணத்துக்கு காலையிலே அண்டா குண்டாவோட வந்திருக்க. ஒண்ணு இல்லடி. காலையில எந்திரிச்சு என் புருஷன் காபி போட்டு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா? அந்த காபியை குடிச்ச உடனே ஒரு சின்ன ஞானோதயம் பிறந்துச்சு. ஞானோதயமா? காலையிலயா? வேற வேணையே வேண்டாமா? என்ன ஞானோதயம் தெரியல கடவுளே. என்னடி என்ன சொல்லு? வேற ஒண்ணு இல்லம்மா. என் கல்யாணத்தோட 10 பொன் நகை, பித்தளை அண்டா, பித்தளை குடம், சிலபல சீர்வரிசையெல்லாம் கொடுத்து தானே என் புருஷனை விலைக்கு வாங்கியிருக்கான். இப்ப அதுக்கு என் புருஷனை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். பொறுப்பு எதுக்கு? என் புருஷன் வீட்டுல கிடந்து என் மாமியாரு, நாத்து எல்லாத்துக்கும் சியாவை செஞ்சுட்டு கிடக்குறோம். அதான் ஒரு அதிரடி முடிவை எடுத்தேன் காலையில. பாவி மக்கா என்ன முடிவிட்டி? என் புருஷனை விலைக்கு வாங்கியாச்சு. பொறுப்பு எதுக்கு அங்க கிடக்கணும்? அதான் அண்டா குண்டாவெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். என் புருஷனை சாயந்தரம் போல நம்ம வீட்டுக்கு நேரா வர சொல்லியிருக்கேம்மா. பொறுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போய் கொண்டு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிய. அம்மியா கிளவி, உங்க மொபைலுக்கு ஏகப்பட்ட அறிவு உண்டு. சாதாரண ஆள் கிடையாது. அது சொல்லும் வெரி குட்டா, இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வாட வலது கால எடுத்து வச்சு அது அண்ட குண்டாவோட அதிகாலையில வந்து இறங்கியிருக்கா. ஏதோ இதுக்கு பின்னால ஒரு அதிரடியான முடிவு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுங்கிறத அடுத்த லாங் வீடியோல வர சொந்தங்களே மறக்காம பாருங்க. என்ன சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகல பல வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.